ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு ஸ்டெட் போடலாம் அப்படின்னு போட்டேன். ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதில் ஹாஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு 4 ஹாஃப் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வி ஷேப் வரத்துக்கு ஒரு சின்ன செயின் கொடுத்துட்டு இந்த சைடு பெண்ட் பண்ணுறோம். இந்த சைடு 4 ஹாஃப் பீட்ஸு, இந்த சைடு 4 ஹாஃப் பீட்ஸ் போடுறோம். டியூப் பீட்ஸ் இது போட்டுட்டு எண்டு நாட் போட்டுடலாம். நான் வந்து இதை குட்டி ஃப்ரேமில் போடுறேன். நீங்கள் பெரிய ஆரி ஃப்ரேமில் போடுறதுனால போடலாம். இது வந்து லைனிங் கிளாத்லேயே நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் போடுறேன். இப்போ இதில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு வரோம். எப்படி நம்ம வந்து டியூப் பீட்ஸ் கொடுத்தோமோ அதேமாரி சுகர் பீட்ஸ் ஒரு 7-8 பீட்ஸ் வர மாதிரி ஒரு சைடு கொடுத்துக்கிறோம். சின்னதாக ஒரு செயின் போட்டு அந்த சைடு அதேமாரி கொடுக்குறோம். முடிச்சிச்சு, எண்டு நாட்டு போட்டுடலாம். நான் வந்து 8 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன் ரெட் கலரில். அதை நீடிலில் போட்டுக்கிறோம். இப்போ இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகாத மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் உள்ளே விட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாக வரும். இதேமாரி ஒவ்வொரு நாட்டாக போட்டுக்கலாம். ஒரு 4-5 நாட் போட்டதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து நமக்கு கீழே சுற்றிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிடலாம். இதில் நீங்கள் வேணால் ரெட் கலர் பீட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போடணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஃப்ரெஞ்ச் நாட்டே போட்டுட்டேன். இப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பின்னாடி நம்ம வந்து ஆரியில் நாட் போடும்போது நிறைய நாட் போடுவோம். ஏன்னா
எடுத்துகிட்டு வராமல் இருக்க இதில் ஒரு நாட் மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம மேலே கேன்வாஸ் வைக்கும்போது அது வந்து ஒட்டாது, தூக்கிட்டு நிற்க மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அந்த மேலே இருக்கிற கொஞ்சம் இடத்துல ஒரு 4-5 பீட்ஸ் வச்சு, சுகர் பீட்ஸ் வச்சு போட்டுக்கலாம். அதையும் வி ஷேப்லேயே போடுங்க. இந்த சைடு ஒரு 3 பீட்ஸ், இந்த சைடு ஒரு 3 பீட்ஸ் வைக்கிறேன். நாட் போட்டுக்கலாம். இப்போ இது முடிஞ்சிச்சு. இதை சுற்றி ஒரு லைன் சில்க் த்ரெட்டால் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்குறோம். ஒரு சின்ன பீஸ் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து இயர் ஃபைண்டிங்ஸை நான் உள்ளே விட்டுறேன். சும்மா அதை விட்டாலே போதும். மேலே வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த சைஸ் நம்ம இயரிங் போட்டிருக்கோமோ அந்த சைஸ் வர மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்க இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி கையால் தடவி விட்றேன். இப்போ கரெக்டாக சென்ட்ரு பார்த்து இந்த பேப்பர் கேன்வாஸை அதில் ஒட்டிடலாம். இதில் நீங்கள் கிளாத்தும் வேணாலும் ஒட்டலாம். நான் எப்போவும் பேப்பர் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் அதை ஒட்டிக்கிறேன். நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பேப்பருங்கிறதுனால அது கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். ஒரு சிசர் வச்சு சுற்றி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பீஸை மட்டும் எடுத்துருங்க. ஒரு ஷார்ப் சிசர் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுறது க்ளூ அப்ளை பண்ணதுனால அது கட் ஆகாது, கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்டர் வந்து கட் பண்ணணுன்னா நீங்கள் ஷார்ப் சிசராக இருந்தாலும் கட் பண்ணுங்கள், இல்லை த்ரெட் கட்டர் வச்சு வேணாலும் கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்த வந்து த்ரெட் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட இயரிங்ஸ் முடிஞ்சிடுச்சு.